நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த 50 நாட்கள் ஜெபத்திலே இந்த 40வது நாளுக்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்மை ஆண்டவரை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல இந்த அளவற்ற பாக்கியத்திற்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீர் எங்களோடு வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பெரும் மறுமிரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த மாலை நேரத்தில் நம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து துதித்து நினைத்து துதித்து நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமா
அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே நம் இருந்த வண்ணமாகவே நம்ம அப்படியே கண்களை மூடி நம் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவன். அவர் இன்று நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு மன மகிழ்ச்சியின் ஒரு வாழ்க்கையாக, அநேகருக்கு ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அநேகருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்ற அவர் போதுமானவர். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படியே நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கிருபை உள்ளவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, ஏசையா ஆமென் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் இதயத்தின் ஏகமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதே, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. உம் சித்தம் செய்வதுதான்
இதயத்தின் ஏக்கமையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாட, உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். நான் அல்ல, நீர் ஆண்டவரை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாசனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் மரமே இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், தேவன் நமக்காக இந்த சிலுவையில் சிந்தின அவருடைய இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று நிறைய இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றையோட அந்த அவருடைய அடக்கம், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிற வரைக்கும் வேக வேகமாக நான் சொல்லி என்னுடைய செய்தியை இன்றைக்கி நான் முடிக்க இருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதல் காரியத்தை நாம் ஈஸ்டர் முடிந்து, இல்லாட்டி ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு அந்த காரியத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் கவனமாக நீங்கள் கவனித்து கொள்ளும்படி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் செய்திக்கு நேராக நாம் செல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் நீங்கள் வாசிக்கும்படி நான் தயவாய் கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 ஹல்லேலூயா. வாசிங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், இப்போ ஆண்டவரோடு 2 கள்ளர்களை அவரோடு சேர்த்து அந்த சிலுவையில் ஆண்டவரோடு சேர்ந்து அறைகிறதை நம்ம பார்க்கலாம். இங்கே வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். அதான் ஒரு பாடல் கூட உண்டு, கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்குகிறார். இன்னைக்கு நம்ம கூட இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, தீயவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலுமே இதே வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற இடங்களில் நாம் சந்திக்கிற இடத்திலே இருக்கும். நல்லவங்களும் நமக்கு வலது பக்கம் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம்? நாமும் வாழ்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து பாடுகளையும் பிரச்சனைகளையும் நாம் சேர்ந்து நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அதனால என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இருக்கிற பாடுகள் தானே இவங்களுக்கும் இருக்குது, அதனால இவங்க என்ன பெரிய இவங்களா, இவங்க ஆண்டவரை தேடி என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்மை அவர்கள் தரக்குறைவாய் மதிப்பிடக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? இப்போ அந்த ஜனங்களோடு நம்ம வாழ்றதுனால அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுனால இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அநேகர் சொல்கிற கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, உங்கள் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? நீங்கள் கிறிஸ்தவம் தானே, உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அந்த நன்மை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அதே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதே இன்சிடெண்ட் அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறதுனாலையோ இல்லை அவர்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ இவங்களும் நம்மளும் ஒன்று தான் போல, அப்போ இவர் ஒன்றும் பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவை அவங்க மறந்து போயிடுறாங்க. நமக்குள்ளே யார் இருக்கா? கிறிஸ்துவோடு இருக்கும். அவங்க உலகத்தோடு அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமோ யாரோடு அடிக்கப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவோடு கூட நாம் அடிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் நாம் அடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். ஆமென். அதுதான் இந்த சத்தியம். இன்னைக்கு சிலுவை எல்லாத்துக்கும் உண்டு.
பிரச்சனை எல்லாத்துக்கும் உண்டு. பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் முடிவிலே நமக்கு என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்? ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஒரு நித்திய மகிமையை அவர் வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல் 42வது வசனம் வரை நீங்கள் வாசியுங்கள். இப்படி ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால், அந்த பாடுகள் மத்தியிலும் தான் எனக்காக ஒருவர் மரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்வதனால், இங்கே ஒரு நபருக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. இதே சம்பவம் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமேன். பாடுகளையும் போராட்டங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நாம் துணை நின்று, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நம்ம வர்றோம். நம்முடைய ஆராதனை ஒன்றும் விருதான ஒரு ஆராதனை கிடையாது. நம்ம ஒன்றும் டைம் பாஸ் பண்ணவோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களோ கிடையாது. தன்னை ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு கூறுங்கப்பான்னு சொல்கிறதுனால தான் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வரோம். அல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் தேவனை தேடுவது நிமித்தம் தேவன் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? பரதேசியை வைத்திருக்கிறார். பரதேசிக்கு போயாச்சு அப்படின்னாலே பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்கள் தேவ சமூகத்திற்கு வந்தாச்சு அப்படின்னாலே ஒரு நித்திய மகிமையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த பாடுகள் மத்தியிலே நாம் கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க, பாவியாகி என்மேல் நீர் கிருபையா இறங்கும்படி அந்த கல்லன் அந்த சிலுவையிலே ஆண்டவரோடு தொங்கி அவன் கேட்டபடினால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவரை முன்ன பின்ன தெரியுமான்னு தெரியல, அவனுக்கு சிலுவையில் அறையும் பொழுது தான் தெரியும். எல்லா சம்பவங்களையும் அவன் பார்க்கிறான். எல்லா சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம பாடுகளை படும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாக ஆனால் கூட செல்லவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? இவங்க அப்படி இருந்து வந்தவங்க தானே, எப்படி இருந்து வந்தவங்க, அந்த நிலைமையிலேருந்து வந்தவங்க தானே, இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி நம்முடைய பாஸ்ட் லைஃப்பை நம்மளை குத்தி குத்தி காமிப்பாங்க. இவங்க இப்போ சர்ச்சுக்கு போய்ட்டால் இவங்க ரொம்ப ஒழுக்கமாயிருவாங்களா, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்ட்டு எங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதான்னு சொல்லி நம்மளை குத்தி குத்தி காமிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். 2 கல்லன் நிற்கிறான். இவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, அப்போ இவனுக்கு என்ன வரணும்? புத்தி அப்பமாவது வரணும். ஏதோ பரதேசின்லாம் சொல்கிறாரே, எங்களம்மா கூட்டு போவேன்னு சொல்கிறாருன்னு சொல்லல, உரைக்கல. யாரை திட்டிட்டு இருந்தான்? அவன் ஆண்டவரை திட்டிட்டு இருந்தான். என்ன நீர் பெரியவரா, சிலுவையிலேருந்து என்ன பண்ணுவீங்க, கீழே இறங்கும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ கர்த்தரை தானே தேடி போன, ஆண்டவரை தானே நம்பி போன, உனக்கு எதுக்கு இது நடக்கணும், நீ என்ன பண்ணிரு, முடிஞ்சா தப்பிச்சு பாரு பார்ப்போம் இந்த பிரச்சனையில இருந்து, உனக்கு இதெல்லாம் நடந்துருமான்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க இந்த உலகத்தில். ஆனாலும் கூட எல்லா பிரச்சனைகள் வந்தாலும், எல்லா போராட்டங்கள் வந்தாலும், நம் சிலுவையிலே ஆண்டவரோடு நாம் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய மகிமை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். ஒரு பெரிய ஒரு கணத்தை தேவன் வைத்திருக்கிறார். பெரிய மகிமையை, ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்பதில் எல்லளவும் ஒரு சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் கர்த்தரை தேடுகிறோம்? இன்னைக்கு நம்ம 2 கல்லன் மாதிரியும் சில நேரம் நம்ம மாறிக்கிறோம். சில நேரம் நமக்கு அற்புதம் நடக்காத போது, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு என்ன இல்லை, கண்ணு இல்லையா, என்ன இல்லை, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்குறோமா? இல்லை மற்றொரு கல்லனை போல ஆண்டவரே இந்த பிரச்சனைகளின் மத்தியில் என்ன நினைத்தருளுங்கப்பான்னு நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் ஆண்டவரோடு நம்ம நிற்கிறோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனையை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆனாலும் எனக்கு நீங்கள் ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அப்படி ஆண்டவரை நம்ம தேடுறோமோ? ஆண்டவரே எனக்கு ஏன் கொடுத்தீங்க, உம்மை நம்பி வந்தேனே அப்படின்னு சொல்லி மற்றொரு கல்லனை போல ஆண்டவரை நாம் திட்டுகிற ஒரு விசுவாசிகளாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் இந்த மாலை நேரத்தில் நாம் தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 2 சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நம்ம எல்லாரும் ஒழுக்கம் உள்ளவங்க கிடையாது, அப்படி தானே? சில நேரம் ஆண்டவர் மேலே கோவம் வரும்போது என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவரே நம்ம தேடி தேடி வர்றேன், என்ன இல்லை, ஒரு யூஸும் இல்லை, என் கண்ணீர் தான் வெடிச்சது தான் மிச்சம், கண்ணீர் வெடிச்சது தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பல நேரங்களில் நம்ம குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு நேரம் என்ன ஆயிக்குவோம், சரி ஆண்டவரே தெரியாமல் சொல்லிட்டு என்ன பண்ணிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட நேசிப்போம். ஆனால் தேவனோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவரோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மகிமை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வருஷம் 2018 அந்த குருத்தோலை கர்ச்சீஃப் எது இருக்கான்னு பாருமா, இந்த குருத்தோலை பவனி போகிறோம். எத்தனை பேர் போயிருப்போம்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா?
5 பேர் தான். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, அப்புறம் அந்த கன்னடம் பேசக்கூடிய அந்த அந்த அம்மா நம்முடைய ஆலயத்திற்கு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2018 சர்வீஸ் நடக்கும்போது ஒரு அம்மா வருவாங்க, இந்த கன்னட பைபிள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க தான் 5 பேர் தான். ரொம்ப ரோட்டு வரைக்கும்லாம் போய் சுற்றலை. எங்களுடைய அந்த பவனி எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, நேராக ரோட்டுக்கு கீழே இறங்கணும், அந்த வீட்டுக்கு முன்னாடி லைனில் நின்னோம், அப்படியே ஒரு பாட்டை பாடி சர்ச்சுக்கு மேலே ஏறி வந்தாச்சு. அவ்வளோதான் பவனி. ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே டெவலப் பண்ணார். அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் நான் சொல்லுவேன், வருஷம் வருஷம் வரும்பொழுது, அம்மா நமக்கு தான் ஆட்களே இல்லையம்மா, 10 பேர் 15 பேர் வச்சுட்ருக்கோம், எதுக்கு நம்ம போனோம், இது தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற மாதிரி இல்லையா, பாருங்கள் நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க, சிரிப்பாங்கம்மா, வேண்டாம்மா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை தம்பி, நம்ம கம்மியாக பேர் இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம போயே ஆகணும், நம்ம நிப்பாட்டக்கூடாது, அதான் ஆண்டவர் அதை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் சேர்ந்து இன்றைக்கி போனோம். 100 பேருக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அன்றைக்கி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, எதையுமே நம்ம நிப்பாட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஒரு வெக்கத்தின் மத்தியிலையும் ஒரு பாடுகள் மத்தியிலையும் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவரை தேடாமல் வர்றது ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரை மறந்துடலாம். ஆனால் பிரச்சனைகளை மத்தியில் ஆண்டவரை தேடி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊழியம் செய்வது சொல்ல வேண்டாம், அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு மகிமையாக என்ன செய்திருக்கார், நம்மளை ஒரே குடும்பமாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்காரா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமாக தேவன் மாற்றி இருக்கிறார். 4 பேர் எத்தனை குடும்பமாக ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு? 110 பேர், 100 பேருக்கு இன்னைக்கு மேலே 100 குடும்பம், 100 பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஈவு, தேவனுடைய அளவற்ற ஒரு ஈவு. இன்றைக்கியும் இந்த சபையில் இந்த 8 வருஷம் வந்துட்டு போனவங்களை கணக்கெடுத்தோம்னா இங்கே பல 100 பேர், 1000 பேருக்கு மேலே இங்கே வரணும். ஆனால் அப்பப்போ அற்புதம் பெற்று போனதுனால இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளோடு ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்கப்பா, நீங்கள் நினைவு கூறுங்க. ஆண்டவரே நான் வரும்பொழுது உடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கப்பான்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட எங்கே இருப்ப, பரதேசில் இருப்பாய். உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை தேடி வருவதனால உங்களுக்கு பரலோகம் நிச்சயம். ஆமேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவம் பண்ணிட்டீங்களா நீங்கள் போக முடியாது அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம் அனுதினம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம் பாவ உலகத்தில் நாம் வாழுகிறோம். எங்கே திரும்பினாலும் பாவம், முன்னாடி திரும்பினாலும் பாவம், பின்னாடி திரும்பினாலும் பாவம், கண்ணை மூடுனா பாவம், ஃபோனை திறந்தா பாவம், பிசாசு ஒவ்வொரு செகண்டும் நம்மளை தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அதிலிருந்து நாம் மீற வேண்டுமே, ஆனால் அவரை நினைவு கூறும்படி தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய கால்கள் நிற்கும் பொழுது அவர் நம்மை நினைவு கூறுவார். ஆமேன். எத்தனை பேர் நம்ம இப்படி இன்னைக்கு மாறப்போகிறோம்? பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் முடிச்ச உடனே இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசியுங்க. போதும். முதல் வார்த்தை, ஆண்டவர் சிலுவையில் பேசின முதல் வார்த்தை, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவரை சிலுவையில் அடிக்க கொடுத்தவர்களை, அவர்களை பிற்க கொடுத்தவர்களை, ஆண்டவருக்கு இவ்வளவு வேதனை கொடுத்தவங்களை என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சு விட்டுருங்கப்பா, இவங்களை ஒன்றும் என்ன பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களை யாராவது ஒருத்தர் அடிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் சும்மாவா இருப்பீங்க? என்ன செய்வீங்க? யாராவது ஒருத்தர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், அவ்வளோதான். எங்கே வந்த நான் யார், என் ஸ்டேட்டஸ் என்ன, என் ரேஞ்ச் என்ன, என் பிள்ளை அடிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் உயிரோட தானே இருக்கிறேன். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் எனக்கும் என் தங்கச்சிக்கும் நிறைய சண்டை வரும். இப்போ போடுறது காலேஜெல்லாம் போனதுக்கப்புறம் சண்டைகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயாச்சு. அதனால் வாய் சண்டைகள் வரும், ஆனாலும் அப்படி இப்படி பேசி முடிச்சுக்குவோம். சின்ன வயசில், அதாவது ஒரு 6th 7th வரைக்கும் நல்லா சண்டை போட்டுட்டு கிடப்போம். அப்போ அவள் என்ன அடிப்பா, நான் என்ன பண்ணிடுவேன், அவளை அடிச்சிருவேன். ஆனால் அவள் அடித்தா எனக்கு அவளை ஒன்றுமே தண்டனையே கிடையாது. ஆனால் நான் திருப்பி அவளை ஒரு அடி அடிச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், என் நைட்டு என் கதை அன்றைக்கி முடிஞ்சுது, அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை, ஏண்டா கஷ்டப்பட்டு 10 மாதம் பெற்று நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்ப்பேன், நீ அடிப்பியா? நீ உனக்கு அடிக்க யார் அதிகாரம் தந்தது? அடிச்சிருக்க நீ? நான் உயிரோட தானே இருக்கேன், நான் ஒன்றும் போய் சேரலையே, நான் உயிரோட தானே இருக்கேன், எதுக்கு நீ அடிக்கிற?
ஒரு தாய்க்கே இவ்வளோ கோபம் வரும்னா, உலகத்தையே உண்டாக்கி சொந்த குமாரனை அன்பா பாசமா வளர்த்து அந்த பரிசுத்த வித்தை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்ச அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். என்ன பண்ணிருக்கலாம் பிதாவானவர் நினைச்சிருந்தா? ஒரே செகண்ட்ல இந்த பூமி அங்கிருந்து ஒரு கண்ணை சிமிட்டுனா போதும், பூமியே அழிஞ்சிரும். கஷ்டப்பட்டு என் பையனை அனுப்புனா இந்த அடியா போட்டு நீங்க அடிப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் பிதாவு குணம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிற இவர்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்குறோம், மோசைட்ட ஆண்டவர் சொன்னார், எங்கே 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 கூட்டு போயிடுறவங்க எல்லாத்தையும் கானானுக்கு கூட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் உள்ளே எத்தனை பேர் போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சட்டை பண்ணவன், அக்கிரமம் பண்ணவன், துன்பப்படுத்தினவன், மோசைக்கு விரோதமானவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? போட்டு தள்ளி ஒரு பியூரான ஒரு சந்ததியை மாத்திரம்தான் அந்த உள்ள அந்த கானானுக்குள்ளே அனுப்பி வைக்கிறவர் நம்ம பார்க்கிறோம். இது குமாரனுக்கு தெரியாமல் இருக்குமா? நல்லா தெரியும். இவ்வளோ பாடுகள் என்ன படுத்திருக்கானுங்களே, கொஞ்சம் நினச்சா என்ன ஆயிரும், ஆண்டவர் எல்லாருடைய கதையும் ஃபினிஷ் பண்ணிடுவாருன்னு சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களையும் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே முதல் மன்னிப்பை உங்களுக்கு தருகிறார். ஆமேன். அதனால தான் நம்ம பரமண்டல ஜபத்தில் எப்படி நம்ம சொல்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் ஒரு மன்னிப்புன்னு ஒரு காரியம் வரும். கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். குற்றம் செய்கிறவளை. சரி, எத்தனை பேர் நீங்கள் மன்னிக்கிறீங்க? நம்ம மன்னிக்கிறோமா? எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட் இருக்கும். பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் தானே சிலுவையில் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாரு. நம்ம மன்னிப்பு சுவாபை நமக்குள்ளே எப்படி வரும்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? பரமண்டல ஜபத்தில் எங்களுடைய இப்படி நாங்கள் எங்களுடைய தப்பிதங்களை மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும். நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க? ஒன்னே ஒன்று மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் மன்னிச்சாதான் உங்களுடைய குறைகளை தேவன் மன்னிப்பார். நீங்கள் உங்கள் குறைகளை, உங்களுக்கு செய்த தீங்குகளை நீங்கள் மன்னிக்காத வரையிலும் உங்களை ஆண்டவர் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார். இந்த முதல் வார்த்தை ஆண்டவர் இவர்களை மன்னியும் என்கிறார். இதை முடிச்ச உடனே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். இது என்ன சம்பவம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். சொல்லுங்க, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போடுவார்கள் என்ற சொன்ன வசனத்தின்படியே இங்கே இந்த சிலுவையில் அந்த எல்லா காரியங்கள் நிறைவேறும்படியாக அவருடைய அந்த வஸ்திரங்கள் சீட்டு போடப்படுகிறது. நிறைய வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் வளர வளர அவருடைய ஆடையும் வளர்ந்து கொண்டே வந்துச்சான். அவருடைய ஆடை அந்த அந்த தையலே இல்லாத ஒரே இதில் கரெக்டாக அது நெய்யப்பட்ட ஒரு தோல் உடை. அந்த தோல் உடை தேவன் வளர வளர அந்த தோல் உடையும் வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபை இருக்கிறதுனால தான் அந்த போர் சேவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? சீட்டு போட்டு அதை பங்கிட்டு கொள்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஆண்டவருடைய இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அந்த ஸ்திரீக்கு என்ன கொடுத்தார்? ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு நினச்சிருக்காங்க, ஆஹா இந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லி. என்ன நினச்சாங்களோ இல்லையோ அந்த எதுக்கு சண்டை நடக்கு? இப்போ சட்டைக்கு சண்டை நடக்கு. எங்கேயாவது பழைய சட்டைக்கு சண்டை நடக்குமா? சண்டை நடக்காது. புது ட்ரெஸ் வாங்கினா சண்டை போடுவோம், அப்படி தானே? எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்கீங்க, 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நடக்கும். ஒரு பிள்ளைக்கு ஏதாவது 2 ட்ரெஸ்ஸு கிடச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? 2வது பிள்ளை என்ன கேட்கும்? நீ அக்காவுக்கு என்ன பண்ண? 2 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தால, எனக்கு என்ன பண்ணு? நீ வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லி. பழைய ட்ரெஸ்ஸுக்கு எங்கேயா சண்டை நடக்குமா? சொல்லுங்க, சண்டையே நடக்காது. அது எங்கே போவோம்? யாராவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் ஆண்டவருடைய ட்ரெஸ்ஸுக்கு என்ன நடக்குங்க? சண்டை நடக்கு, சீட்டு போடுறாங்க. பாருங்க, அவருடைய ட்ரெஸ்ஸில் கூட மகிமை, அவருடைய அந்த ஆடையில் கூட அவ்வளோ பெரிய மகிமையை ஆண்டவர் ஒளித்து வைத்திருந்தார். இப்படியாக நிறைவேறுகிறது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து அந்த பொந்தியு பிலாத்துட்டிலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. அதை நம்ம பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை அப்படி நீங்கள் வாசிங்க, பார்ப்போம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையில் மேல் போடுவித்தான். நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது.
ம் 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா என்ன போட்டிருக்கு? தையல் இல்லாமல் மேலே இருந்து முழுவதும் நெய்யப்பட்ட அங்கி. நம்முடைய வாழ்க்கையில் தையல் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கேயும் ஓட்ட கிளிசெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் உங்களுடைய மணவாட்டியின் அந்த உடைக்கு வேல்யூ. மணவாட்டி சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் பொழுது உங்களுடைய அந்த அந்த பரிசுத்த ஆடை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? தையல் இல்லாமல் இருக்கணும், நெய்யப்பட்டதா இருக்கணும், எங்கேயுமே மாசு மறையற்றதா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப ஒரு நல்ல வசதியானவர் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் வேட்டி சட்டை தான் எப்போவுமே போடுவாங்க. எப்போவுமே புது வேட்டி புது சட்டை தான் போட்டு வெளியே போவார் வருவார். அன்னைக்கு தற்செயலாக வந்திருக்கும் பொழுது என்ன ஆயிருந்தது அப்படின்னா, அவருடைய அந்த வேட்டியில் கீழே கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது. எங்கே கிழிஞ்சிருந்தது? கீழே கிழிஞ்சிருந்தது. அவர் அதை கவனிக்கலை போல். அதெல்லாம் அதை அயன் பண்ணி கொடுக்குறவனா சொல்லியிருக்கணும்ல, அதுவும் கவனிக்கல. நல்லா அயன் பண்ணி கொடுத்துட்டா இவரும் உடுத்திட்டு வந்துட்டார். திருப்பி 2 நாளைக்கு அப்புறம் நைட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஆன்ட்டிக்கு. அம்மா, அக்கா உங்கள் அண்ணன் வந்திருந்தாங்க, அண்ணன் கவனிக்கலை போல், அண்ணனுடைய வேட்டியில் கொஞ்சம் என்ன இருக்குது, கீழே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த அக்கா அப்படியா ஜோதி, அவங்க மறந்துருப்பாங்கன்னு சொல்லி உடனே அதை ரிமூவ் பண்ணாங்க அந்த இதை. அப்போது நமக்கு கிழிசல் உடனே நம்மளுக்கு தெரியும். நம்ம சட்டையில் எங்கேயாவது கிழிஞ்சிருந்தா நமக்கு என்ன பண்ணிடுவோம், நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரியும், ஈஸியாக தெரியும். எதுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்களே, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போனால் யாரும் மதிப்பாங்களா? நம்மளே என்ன நினைப்பாங்க? பைத்தியக்காரன், உங்கள் ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நீங்கள் தச்சு வச்சுருக்கீங்க, உங்களை பார்க்குறவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருமா அவங்க மேலே? வரவே வராது. அதனால தான் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பொது இடத்திற்கோ போகும்போது நம்ம எப்படி போகிறோம்? ரொம்ப நீட்டாக போகிறோம். நம்மகிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதில் மேன்மையான வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டு போகிறோம்? உடுத்திட்டு நம்ம போகிறோம். அது எப்படி இருந்ததா? முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதும் ஒரு நெய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். உங்களை பார்க்கும் பொழுது ஒரு குறையும் யாரும் சொல்லக்கூடாது. இந்த சிஸ்டர் அப்படிப்பட்டவங்க, இந்த பிரதர் அப்படிப்பட்டவங்க, சர்ச்சுக்கு தான் போவாங்க, ஆனால் வெளியே போய் இப்படி பேசுவாங்க, என்னுடைய வியாபாரங்கள் சரியில்லை, வேலை செய்கிற இடத்துல சரியில்லைன்னு சொல்லி ஒருவரும் உங்கள் மேலே குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய வஸ்திரத்துக்கே ஒரு வேல்யூ வரணும், உங்களுடைய பொசிஷனுக்கே ஒரு வேல்யூ வரணும். இந்த பிரதர் இருந்தாங்க எங்கள் கம்பெனியில், ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருந்தார், இவங்க போயிட்டாங்க, இந்த இடத்த நிரப்ப யார் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. இந்த பிஸ்னஸை பண்ணாங்க, இந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு இவங்களால யாருமே இந்த உலகத்தில் பண்ண முடியாதுங்கிற பேரை நம்ம வாங்கக்கூடிய சந்ததிகளாக, கிறிஸ்தவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வஸ்திரம் முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தால் உங்களுடைய கணம் இயேசுவுக்கு ஒப்பான கணமாக மாறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தேவனிடத்தில் கேளுங்க. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஏன் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்னா, உங்கள் மீது இருந்த அந்த நிந்தையின் வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றி விட்டார். ஆமென். உங்க மீது இருந்த அந்த நிந்தையின் வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றி அவர் கந்தையை உடுத்தி உங்களை பட்டை உடுத்த வைத்திருக்கிறார். ஆமென். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம். இப்போ அங்கே நடக்குது. இப்போ அந்த பொந்தியு பிலாத்து என்ன எழுதி அனுப்புறாரு? யூதருடைய ராஜா, நஸ்ரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. பொதுவாக இந்த குற்றவாளிகள் என்ன செய்வாங்க? நான் போன குட் ஃப்ரைடேல நான் சொல்லியிருக்கேன் இந்த மெசேஜ், தெரியாதவங்க நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குற்றவாளி எதற்காக அவன் தண்டிக்கப்படுறானோ, ஒன்றா என்ன செய்வாங்க அப்படின்னா, அவன் நெத்தியில் அவன் பண்ண தப்பை பச்சை குத்திடுவாங்க, எழுதிடுவாங்க. இவன் கொலை செஞ்சுருக்கான், இவன் தவறாக நடந்திருக்கிறான்னு சொல்லி அவன் என்ன தண்டனைக்காக மறிக்க போகிறானோ அந்த தண்டனையின் விவரத்தை எழுதுவாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க, ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பலகையில் என்ன பண்ணுவாங்க, நல்ல அந்த குற்றத்தை எழுதி, இந்த தண்டனைக்காக, இந்த குற்றத்திற்காக என்ன செய்ய போகிறார், இவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார் என்று சொல்லி ஒரு சங்கிலியில் அவங்க கழுத்தில் மாட்டி விட்டுருவாங்க. இது அந்த போகிற வழியில் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அதை பார்த்து அவனை சிரிப்பாங்க, அவனை துப்புவாங்க, அவனை அடிப்பாங்க. இதுதான் வழக்கம், ரோமர்களுடைய வழக்கம். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு
நம்முடைய நாட்டிலே ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுது அப்படின்னா அந்த தண்டனை கொடுத்த உடனே நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த தண்டனைக்காக, இந்த சட்டத்தின்படி, இந்த குற்றத்தின்படி, குற்றம் நிரூபிக்கப்பட்டபடியினால் என்ன தண்டனை கிடைக்க போகுது இவருக்கு, இந்த லா படி இந்த தண்டனைன்னு சொல்லி டீட்டெயிலாக என்ன பண்ணணும், கொடுக்கணும். எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, தண்டனைக்கு உட்படுத்த முடியாது. இங்கே அதே காரியம் இங்கே ஆண்டவருக்கு என்ன ஆகுது, நடக்குது. ஆனால் இவரை அடித்து கூட்டு போகும்போது கழுத்துலேயும் ஒன்றும் இல்லை, நெத்திலையும் ஒன்றும் இல்லை. பார்க்குற ஜனங்கள், புதிதாய் பார்க்குற ஜனங்களுக்கு ஒரே குழப்பம். இவர் எதுக்கு அடித்து கூட்டு போகிறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுப்போம். ஏன்னா ரோட்டில் போகிறவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை படித்து பார்த்துக்குவாங்களா, படித்து பார்த்தனாலே தெரியும், ஓ கொலை செஞ்சாராமா, 10 கொலை பண்ணியிருக்காராமா, அதனால தண்டனையா. ஆனால் இவரை சிலுவைக்கு கூட்டு போகும்போது, கொலுகதா கூட்டு போகும்போது நெத்திலையும் ஒன்றும் இல்லை, கழுத்துலேயும் ஒன்றும் இல்லை, ஒரே கன்ஃபியூஷன். இப்போ சிலுவையில் கொண்டு அடித்த உடனே பிலாத்துவின் அரண்மனையிலேருந்து என்ன வருது, அந்த பலகை வருது. என்ன வருது, அதை வாசிங்க, திருப்பி ஊத்துறதை வாசிங்க. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையில் மேல் போடுவித்தான். அது நசரேயனாகிய இயேசு, யூதருடைய ராஜா என்று எழுந்திருந்தது. அவன் கண்டு கொண்டான் ராஜாவை. அவனுக்கு நிம்மதியே இல்லை, இழந்து போனான். அந்த சிங்காசனத்திலிருந்து அவன் அதை எந்திக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவன் பலகீனப்பட்டு அவன் சோர்ந்து போனதாய் சரித்திரங்கள் சொல்லுகிறது. இந்த ஆண்டவரை, குற்றமற்ற ஒருவரை, அவரை கொலை செய்யும்படியாக தனக்கு எல்லா அதிகாரமும் இருந்து என் சுய நோக்கத்திற்காக இந்த பதவி போய்விடுமே என்று சொல்லி நான் கை கழுவி ஒரு உத்தமரை கொலை செய்ய நான் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் அவ்வளவு வேதனைப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்தபடியே இருக்கிறான். ஆண்டவரை அந்த சிலுவையில் கொண்டு அடித்த உடனே இவருக்கு நியூஸ் வந்தோடனே லெட்டர் எழுதி என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த நல்ல அந்த பலகையில் என்ன எழுதி அனுப்புகிறாரு, நசரேயனாகிய இயேசு, யூதருடைய ராஜா. அழகா அந்த மேல் விலாசத்தை எழுதி என்ன பண்ணியாச்சு, இப்போ சிலுவையின் மேலே கொண்டு அடிச்சிட்டாரு. இப்போ கழுத்தில் தொங்க விடலை, நெத்தியில் போடலை, ஆண்டவர் அவர் அவமானப்படுத்தலை. அவ்வளவு ஒரு உத்தமராக அவர் இருந்தார். எவ்வளோ பெரிய உத்தமர் பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை நம்ம அவமானப்படுத்துகிறோமா, எனக்கு தரல 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 தரல, எனக்கு நடக்கலை 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 இதை சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக கொட்டடிக்கிறோமா, இல்லை எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம அவரை அன்பாய் தேடுகிறோமா? இப்போ இதெல்லாம் நடந்த உடனே 21 வசனத்தை நீங்கள் வாசிங்க. இல்லை 20 வசனத்தை நீங்கள் வாசிங்க. பின்பாக யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதி போட்டார். எங்க பாரு, இவர் தான் இயேசு. யாரு இவர்? தான் இயேசு, இவர் தான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி ஒரு மொழியில் எழுதி போடலை, எல்லா மொழியிலும் எழுதி போட்டார். நான் விசுவாசிக்கிறேன், அன்று அந்த பிளாத்து எழுதினது தான் இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் ஆகி எல்லாருடைய கைகளில் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை மொழிபெயர்க்காத மொழிகள் இல்லை. உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் தேவனுடைய புத்தகம் தான். ஃபர்ஸ்ட் பைபிள் தான், வேற எந்த புக்குமே வராது. பைபிளை தான் முத அந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சு வச்சது யார் தெரியுமா? பிலாத்து தான். முதல் செய்தி என்ன சொல்றார் உலகத்திற்கு? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இவர் தான் யூதருடைய ராஜா. நசரேயனாகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ராஜா. இனி நான் ராஜா கிடையாது, இவர் தான் உண்மையான ராஜா என்று சொல்லி 3 மொழிகளில் அங்கே சிலுவையின் மீது அவன் போட்டு வைத்தான். இதெல்லாம் பார்க்குற ஜனங்களுக்கு இப்போ கோபம் வருது. இந்த யூதர்கள்லாம் திருப்பி என்ன தெரியுமா சொல்றாங்க? பிலாத்துட்ட போய் 21 வசனம் சொல்றாங்க, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும். எந்த அளவுக்கு இவனுக்குள்ள பிசாசு பூந்திருக்கு பாருங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கொலைவெறியை காட்டிலும் ஆண்டவர் மேல் அவ்வளோ வெறுப்பு. பொந்தி பிலாத்துட்ட போய் சொல்றான். என்ன சொல்றாங்க யூதர்கள்லாம்? பிலாத்துவே, அவன் சொன்னதா எழுதும், நீங்க என்ன இப்படி எழுதி போட்டிருக்கீங்க, இவர் தான்ட்டு, இது தப்பு, என்ன பண்ணுங்க, இதை மாத்துங்க, பலகையை மாத்துங்க அப்படின்ட்டு. அதற்கு அவர் ஒரு ஈஸியா ஒரு பதில் கொடுக்காரு. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே, அவர் மரித்ததே, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதே, உங்களை மீட்டெடுத்தது மாற்றலாம் முடியாது. கிறிஸ்தவங்கள் ஆயிட்டீங்களா, இனி உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. தலை போல உங்களை நின்று உங்களை பிசாசு இழுத்தாலும் உங்களை ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களை ஒரு நாள் கைவிடவும் மாட்டார். முடிவு பரியந்தம் உங்களை தூக்கி சுமப்பார். மரண பரியந்தம் உங்களை தூக்கி சுமப்பார்.
அவன் சொல்கிறாங்க, அவ்வளோ பொறாமையில் அவன் சொன்னதான் எழுதுங்க ஆண்டவரே, பிளாத்து அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறாரு, நான் எழுதுனது இல்லை. அவருடைய ஸ்லாங்கில் சொல்லியிருந்தா, இங்கே பாரு, நான் எழுதுனது என்னது தான் மீறி எவனாவது பேசுனீங்கன்னா இருக்கிற 100 சிலுவையை நட்டி ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணிடுவேன், சிறுவில் அடிச்சுடுவேன், ஓடிடுங்க விட்டு, என்னுடைய அரண்மனையை விட்டுன்னு சொல்லி விரட்டி விட்டார் எல்லாத்தையும். அங்கே பிடிச்சதான் ஓட்டம், செதறி போயிட்டானா யூதர்கள் ஃபுல்லாக எல்லா நாட்டுக்கும். அப்புறம் சீரழிஞ்சு சங்க சம்பந்து இப்போ தான் கொஞ்சம் உருவாகி வர்றாங்க. இன்றைக்கும் பல யூதர்கள் அவங்க என்ன சொல்லி எங்கே அவங்க சாபத்தை வாங்கி கொண்டாங்க, தங்கள் மீது விழட்டும் என்று சொல்லி இந்த சாபத்தை வாங்கி கொண்டதை அவங்க பார்க்குறோம். என்னை காட்டி கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு, அந்த ஆக்கினையை அவங்களே குமிச்சு கொண்டாங்க. இன்றைக்கும் இந்த யூதர்கள் ஆண்டவரை சிலுவையில் இறந்த பாவம் அவங்களை இன்னும் சும்மா விடலை. இன்றைக்கும் அவர்கள் சீரழிந்து கொண்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் அந்த நாடு டெவலப் ஆகி இன்றைக்கி கொஞ்சம் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பலத்தினால் இன்றைக்கி அது கொஞ்சம் இருக்குது. அதே யூதர்களைப் போல நாம் இருக்கிறோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அல்லேலூயா. பார்க்கிறோம், பொதுமக்களும் இப்போ ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவாலயத்தை இடிச்சு போட்டு கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு உங்கள் நிலைமை அப்படின்னு சொல்லி அவரை நிந்திக்க ஆரம்பிக்காங்க. எப்போ சொன்னார் ஆண்டவர் தேவாலயத்தை இடித்து போடுங்கள் கட்டுவேன்னு சொல்லி? எப்போ சொன்னார்? யாராவது சொல்ல முடியுமா கரெக்டாக? உங்களுடைய வேத ஞானத்திற்கு ஒரு சவால். எங்கே வச்சு சொன்னார் ஆண்டவர் தேவாலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளில் கட்டிடுவேன்னு சொன்னது? அது சந்தோஷமாக சொல்லுங்களேன், அதை ஸ்ட்ராங்காக தான் சொல்லுங்களேன். இந்த பவனியில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நேரம் எங்கே போகிறாரு? ஆலயத்திற்கு போகிறாரு. ஆலயத்துக்கு போய் எல்லாவனையும் துவம்சம் பண்ணி புறா விற்கிறவன் காசுக்காரங்கள் எல்லாருடைய மேடைகளை எல்லாம் கவுத்து போட்டு சொல்கிறாரு, ஆலயம் என்ன ஆயிட்டு? அசூசி ஆயிட்டு, இதை இடிச்சு போடுங்க, நான் என்ன பண்ணிடுவேன்? 3 நாளில் கட்டிடுவேன். இதுதான் இந்த ஒரே ரீசனால தான் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் கோவம் வந்தது இவர் மேலே. சரி, என்னத்தையோ சுவிசேஷம் சொல்லிட்டு போனாருன்னா பண்டு சர்ச்சை இடிக்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் எதை சர்ச்சை சொல்கிறாரு? தன்னுடைய சரீரத்தை சொல்கிறாரு, சரீரமாகி ஆலயத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த மரமண்டைகள் எதை புரிஞ்சு கொண்டாருங்க? கர்த்தருடைய ஆலயத்தை இடிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தவறாய் புரிந்து கொண்டு இந்த பவனிக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நல்லா பைபிளை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலுவை பாட ஆரம்பித்து வச்சது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். தேவன் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு, இந்த பவனியில் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு. அது வரைக்கும் இவன் ஆண்டவரை சீண்டவே இல்லை. ஆலயத்தை இடிப்பேன், நான் இடித்து 3 நாளில் கட்டுவேன்னு சொன்ன உடனே இவர் தன்னை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க? அந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை அவங்க நினச்சி தான் அவர் மேலே மூர்க்கம் வந்து இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களை தீர்மானித்தது. அதை நிறைவேறி முடிந்தது. அங்கே சொன்னதை இப்போ சிலுவையில் அரைஞ்சோன்னு சொல்கிறாங்க, ஆலயத்தை இடிச்சிருவேன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு இயேசுவே இப்படி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பொதுமக்கள் அவரை நிந்திக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை நிந்திக்கலாம், உங்களுடைய விசுவாசம் நிந்திக்கப்படலாம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிந்திக்கப்படலாம். எத்தனை பேருக்கு நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கீங்க? வாக்குத்தத்தம் பெற்றவங்களாம் கை தூக்குங்க. சரி, வாக்குத்தத்தம் நிறைவேறினவங்களாம் கை தூக்குங்க. பெண்டிங்கில் இருக்கு. நீங்கள் புறஜாதிட்ட போய் சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன நீ நடந்துட்டா உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களை நிந்திக்கலை. யாரை நிந்திக்கிறாங்க? தேவனை நிந்திக்கிறாங்க. அதான் ஈவினிங் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு விசுவாச பிள்ளைக்கு ஒரு தலை குனிவு வருமே ஆனால் அது அந்த தேவனுடைய பிள்ளைக்கு குனிவு கிடையாது. அது யாருக்கு தான் அது வெட்கம்? தேவனுக்கு தான் அது வெட்கம். அந்த வெட்கத்தை தான் ஆண்டவர் இரட்டத்தனையாக மகிழ்ச்சியாக தேவன் மாற்றுவார். ஆமேன். ஒருவேளை உங்களுடைய விசுவாசம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் அது அநேகரால் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நிந்தனையை இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த நிந்தனையை ஆண்டவர் மாற்றுவார். உங்க கவலை துக்கம்லாம் மாத்தினாருன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நிந்தனை வந்துச்சுன்னா
அதை பல மடங்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். ஆமேன். ஏனென்றால் அதை மீட்கும் பொருட்டு அவர் நமக்காக சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் அவருடைய சமூகத்தில் பரிந்து பேசும். உயிரோடு எழுந்தாரா? எழுந்தார். 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2வதாக நம்ம பார்த்தோம், இன்று என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாய். 3வதாக நம்ம பார்க்க போறோம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45வது வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 3 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். யூதர்களுக்கு அவருடைய நாள் கணக்கு எப்படின்னா, மாலை அந்த 6 மணிலிருந்து அடுத்த நாள் மாலை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இப்போ ஆண்டவரை சிலுவையில் அடிந்தது எத்தனாவது மணி நேரம்? 6வது மணி நேரம். இப்போ மாலையில் அவங்களுக்கு முடிஞ்சு திருப்பி அந்த பகலில் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த கிளாக் வைஸில் 6வது மணி நேரம் நம்முடைய இந்திய நாட்டின்படி எத்தனாவது மணி நேரம்? 12 மணி. அந்த 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். அதனால தான் அந்த 6வது மணி நேரம்லிருந்து 9வது மணி நேரம் வரைக்கும் அவர் அந்த சிலுவையில் தொங்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். 3 மணி நேரம் பூமி முழுவதும் எப்படி ஆயிடுச்சு? அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. பூமி முழுவதும் ஒரு இருள், பூமி முழுவதும் ஒரு அந்தகாரம் நிறைந்ததாக காணப்பட்டது. இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுதுதான் ஒன்றொன்றாய் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். இந்த காரியங்கள் இந்த 3 மணி நேரத்திற்குள்ளதாக ஆண்டவர் பல இந்த 7 வார்த்தைகளை 2 வார்த்தை முடிஞ்சிட்டு 5 வார்த்தைகளை, மீதமுள்ள 5 வார்த்தைகளை இடையில ஒரு ஒன்றா சொல்லிக்கொண்டே இருப்பார். கடைசியில அந்த என்னுடைய ஆவிய 7ஆம் வார்த்தை என் ஜீவனை விட்டார் என்று சொல்லும் பொழுது இந்த தேவாலயத்தின் சிறைச்சிலைகள் எல்லாம் கிழிக்கப்படும். இப்போ நம்ம 3வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஹல்லேலூயா. போதும். இப்போ நம்ம அங்கே பார்க்கிறோம், தன்னுடைய அந்த தாய், தான் வளர்த்த தாயும் தான் வந்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் கைவிடாமல் தான் குடும்ப பொறுப்புகளை ஒரு இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை அங்கே பார்க்கலாம். குறிப்பாகவே ஆண்டவர் பிறந்து கொஞ்ச நாளிலே அவருடைய தகப்பனார் இறந்து விட்டதாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. அதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் அந்த வீட்டிற்கு முதல் மகன். அதனால இவருடைய தலையில தான் அந்த குடும்ப பாரங்கள் வந்தது. அதனால தான் 30 வயது வரைக்கும் வீட்டை நல்லா கவனித்து நல்ல வேலை செஞ்சு எல்லா குடும்பத்தெல்லாம் கவனிச்சுட்டு அந்த 31வது வயதில் அவர் ஊழியத்திற்கு வரார். 31, 32, 33 ஆண்டுகள், 3.5 அந்த வருடங்கள் அவருடைய ஊழிய வாழ்க்கை. இப்போ தன்னுடைய தாய்க்கு தனக்கு பெற ஒரு ஆள் வேணும், அந்த குடும்பத்தை கவனிக்க ஒரு ஆள் வேணும், மகனா தன்னிடத்துல இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தன் குடும்பத்தை கைவிடாதபடிக்கு அந்த குடும்பத்தை முழுமையாக்க இங்க ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். எப்பவும் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவரை நம்பி வந்த ஒருவரையும் கூட அவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து இந்த மார்க்கத்திற்கு வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே பல எதிர்ப்புகள் மத்தியிலே இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தரை தேடி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய திரள் கூட்ட குடும்பமாய் தேவன் மாற்றுவார். அப்படிதான் ஆண்டவரை ஆபிரகாமை தேவன் மாற்றுகிறார். ஆண்டவரை நம்பி வந்தான் ஆபிராம் என்ற நபரை ஆண்டவர் ஆபிரகாமாய் மாற்றுகிறார். இன்று ஆண்டவரை இந்த புறஜாதி மார்க்கத்திலிருந்து இந்த பெண்டிகாஸ்டல் இந்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆமென். அங்கே பார்க்கிறோம், தன் குடும்பத்தை கைவிடாதபடிக்கு அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அந்த தொங்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த குடும்பத்தை கைவிடாமல் தாய்க்கு ஒரு மகனை, மகனுக்கு ஒரு தாயை, அங்கே ஒரு அன்பு, எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த வார்த்தைகளில் அன்பு என்று சொல்லுவாங்க. 7வது வார்த்தையில் இந்த 3வது வார்த்தை அன்பு. அன்பு செலுத்துகிறார், தன் குடும்பத்தை நேசிக்கிறார்.
இன்றும் பல உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் அந்த உறவுகளை ஈடு செய்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இழந்தீங்களோ அதை விட மகிமையான ஒரு இணைப்பை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். நீங்கள் எவ்வளவு நேசித்து ஒருத்தவங்களோட நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, ஆனால் அவங்கள விட்டு போயிருக்கலாம். உங்களுடைய அண்ணனா இருக்கலாம், உங்களுடைய அப்பா அம்மாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சரியான இழப்பிற்கு என் தேவன் சரியான ஒரு ஈடு தேவன் செய்வார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை முழுமையுமா நீங்க நம்புறீங்க? என் தேவன் அந்த சிலுவையில தாயையும் கைவிடல, தன்னோட உடன் பிறந்தவர்களையும் கைவிடல. என் தேவனுக்கு கைவிடவே தெரியாது. ஆமென். கைவிட தெரியாத தேவன் அங்கே சிலுவை வரையிலையும் போய் தன் குடும்பத்தை கைவிடாமல் குடும்பத்தை சரியா அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த லாஸ்ட் டைம் வந்துட்டு இருப்போம். கரெக்டா அந்த 9ஆம் மணி நேரம் அப்படிங்கும்போது எத்தனை மணி ஆயிடுச்சு? இப்போ 3 மணி. இந்த 3 மணிக்கு அவருடைய ஜீவன் பிரியக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 6 மணி ஆயிட்டுன்னா அடுத்து என்ன நாள் ஆயிரும்? ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த நாள் தீட்டுப்பட்டுரும். அப்போ அதனுடைய கணக்கே வேற. அதனால இந்த 6, அதாவது இந்த மாலை முடிகிறதற்குள்ள அவர் இறந்து அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் அவருடைய நியதி. மணி நேரம் வந்த உடனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இவர் எந்த பிரகாரமான மரணத்திற்காக அந்த கெத்செமனேயிலே அழுதார் என்றால், மாம்ச பிரகாரமான மரணத்திற்காக அவர் அழவே இல்லை, ஆவிக்குரிய மரணத்திற்காக அவர் அழுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழையும் பொழுது என்ன ஆயிரும் தெரியுமா? ஆண்டவரை விட்டு நாம் விலகி சென்று விடுவோம். பாவம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் உங்களால் முழு மனதா தேட முடியாது. இப்போ இவர் மேல என்ன இருக்குங்க? ஆண்டவர் மேல பாவம் நிறைந்தவராய், உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் இப்போ யார் மேல வந்துட்டு? இயேசு கிறிஸ்துவின் மேல வந்துட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல எல்லா பாவமும் வரும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சுதான் ஆகணும்? அவரை கைவிட்டு ஆகணும். அங்க கைவிட்டாதான் என்ன ஆகும்? நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். அவரை கைவிட்டு நம்மை மீட்டு கொண்டார். ஆனா அவரை கைவிடல, உயிரோடு எழுப்பினார். சொந்த குமாரனை கொடுத்து எல்லா பாவங்களையும் அவர் தலை மேல வச்சு நமக்காக மரிக்க கொடுத்து அவரை கைவிட்டு நம்மை கை தூக்கி எடுத்திருக்கிறாரே. அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதான் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிட்டாரு, நிச்சயமா மறந்துட்டாரு. அவர் சாதாரண ஒரு மனிதனாக மாறிட்டார். நம்மை போல ஒரு மனிதனாக மாறிவிட்டார். எல்லா வல்லமைகளையும் துறந்து எல்லா மகிமைகளையும் இழந்து அவர் இந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக அந்த சிலுவையில் அந்த தேவ சாயல் அதனுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்பந்தான் அந்த எடுக்கிறது தாங்க முடியாம, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டேரா அப்படின்னு சொல்லி அவர் பரிதபிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 5வது வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 நீங்க வாசிங்க. இப்ப நான் தாகமா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஆண்டவரே இது எந்த தாகத்தை குறிக்குது? ஆவிக்குரிய தாகத்தை குறிக்குது. ஆண்டவரே தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க, எனக்குள்ள நீங்க வந்துருங்கப்பா. தண்ணி ரொம்ப நாள் நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். தண்ணி குடிக்காம ஒரு நபரால் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? நீங்க அடுத்த வாரம் வரும்போது சர்ச் பண்ணிட்டு சொல்லுங்க. வாட்டர் குடிக்காம சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சு எத்தனை நாள் இருக்க முடியும்? கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், ரொம்ப நாள்லாம் வாழ முடியாது. இப்போ எங்க ஆவிக்குரிய ஜீவ நதி அவருக்குள்ள வத்தி போயிட்டு அவருக்குள்ள இல்லாதனால இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? இப்போ நான் தாகமா இருக்கிறேன், உங்களுடைய ஜீவ தண்ணீரை என்ன செய்யுங்க, எனக்கு தாங்க, ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த தேவனிடத்தில் இருந்த அந்த இழப்பிற்காக அவர் தன்னை விட்டு போனதை உணர்ந்த அவர் இப்போ சொல்றாரு, மறுபடியும் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், நம்ம பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது மறுபடியும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே நான் இழந்துட்டேன்ப்பா, திருப்பி என்ன செய்யுங்க, எனக்குள்ள நீங்க வாங்க, நான் இழந்த என்னுடைய இந்த ஆவிக்குரிய ஜீவ நதி என்ன பண்ணுங்க, நீங்க ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் ஒன்றும் தொண்டை தாகமாக்குறதுக்கு அவர் தண்ணி கேட்கல, தான் எல்லாமே கொடுத்தாங்களே, குடிக்க மாட்டேன்ட்டாரு. அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது தன்னுடைய ஆவிக்குரிய தாகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இன்று நீங்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய தாகத்திலே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 7 வார்த்தை குறித்து நீங்கள் நிறைய தியானிச்சிருப்பீங்க, நிறைய சத்தியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை பிரசங்கம் பண்ண தேவையே கிடையாது தான். ஆனாலும் இந்த வரிசையின்படி போகிறதுனால இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் என்ன பண்ணணும், நான் டச் பண்ணி போக வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய அந்த ஜீவ தண்ணீர் அவருக்குள்ளே வற்றி போனதனால் நான் தாகமாக இருக்கிறேன் என்கிறார். அந்த தாகம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்கு பிரதர்ன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. என்ன டவுட்டா பாக்குறீங்க? என்ன யாருக்குள்ள இல்லையோ? அப்போ
யாருக்குள்ளேயும் ஜீவ தாகம் இல்லையா? எல்லாம் இருக்கா? இல்லை கை தூக்க நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை பிரதர், நான் உண்மையிலே ஜீவ நதி எனக்குள்ளே இல்லை, நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆண்டவர் போல கேட்குறேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அதுக்கும் தூக்க மாட்டேங்கிங்க. பாருங்க, ஐயா சொல்றாரு விசுவாசம் இருக்கா. எனிவே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ தண்ணீர் குறைஞ்சு போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர் மறுபடியும் அதை ஊற்றை தேவன் உண்டு பண்ணுவார். ஆமேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் இங்கே நடக்குது ஒரு சம்பவம். மத்தேயு 27:34 நீங்கள் வாசிங்க. போதும் போதும் போதும். இப்போ சிலுவையில் அரைஞ்ச பிறகும் ஒரு காடி கொடுக்காங்க. ஒரு தாகமாக இருக்கிறேன்னு சொன்னோடனே இப்போ உங்களுக்குலாம் என்ன வருது? இப்போ தண்ணி தாகம் எடுக்கிறது போல கொண்டு கசப்பு கலந்த காடியை கொண்டு நீட்டுறாங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நம்மளுக்கும் நீட்டுறாங்க. நம்ம அழுத உடனே பல ஆறுதல்கள் தேர்தல்கள்லாம் வருது. ஆனால் நிலைச்சு நிற்கிதா? இல்லை, நிலைச்சு நிற்காது. தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் உங்களுக்கு நித்திய ஒரு ஆறுதலை தரும். தேவனுடைய ஆலயம் மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை தருமே தவிர உங்களுடைய தாகத்தை, அந்த ஆத்தும தாகத்தை, அந்த விடுதலையை இந்த உலகத்தில் உள்ள எதனாலும் மீட்டு தரவே முடியாது. இந்த உலகத்திலே இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆறுதல்கள் தேர்தல்கள் எல்லாம் ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் இருந்து அவரை ஆராதிப்பது அது தலைமுறையாய் தேவன் கொண்டு செல்வார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்திலே நாம் வாஞ்சிக்க வேண்டும். 6வது வார்த்தை நாம் வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் முன்பாகம். முடிந்தது என்று சொல்லி போதும். இப்போ எல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த காடியை வாங்கின பின்பு ஃபினிஷ் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி 7ஆம் வார்த்தையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், விடுகிறார். அந்த டைம் வந்த உடனே, அந்த 9ஆம் மணி நேரம் நெருங்கின கரெக்டாக அந்த டயத்தில் அவர் ஜீவனை விட்டு சரியாய் அவர் மரணத்தை அடைகிறார். அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் பொழுது எத்தனை மணி இருக்கணும்னு எத்தனை மணி இருக்கணும் அப்படின்னா அந்த 9வது மணி நேரத்தில் தான் அடிக்கப்படணும். இதை நம்ம எங்கே தியானித்தோம்? அந்த பஸ்காவை குறித்து நம்ம முதல்ல பார்க்கும்போது, அந்த பஸ்கா பண்டிகையை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்த்துருப்போம். அந்த 9வது மணி நேரத்தில் தான் அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படும். தேர் ஆர் ரூல்ஸ். அதே ரூல்ஸை இங்கே யார் இங்கே நிறைவேற்றுறாங்க? சிலுவையில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த 9வது மணி நேரத்தில் சர்வலோகத்திற்காகவும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மாறுகிறார். ஆமென். கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே அவருடைய ஜீவனை விட்டு ஒரு நித்திய ஒரு மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். ஆட்டை பலியிட்டாங்க. ஆடை யார் தான் காசு கொடுத்து வாங்குவா? யார் ரொம்ப பாவம் பண்ணாங்களோ அவங்க ஆட்டை என்ன பண்ணுவாங்க? ஆடையோ அவங்களுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி புறாவைகளையோ கொண்டு ஆலயத்தில் கொடுக்கணும். அந்த ஆடுக்கும் புறாக்கும் தெரியுமா எதுக்காக என்னை பலியிடுறாங்க? ஒன்றும் தெரியலையே. நீ காசு கொடுத்து வாங்குற, நீங்கள் ஆலயத்தில் கொண்டு கொடுக்குற, என்னை பலியிடுறாங்க. ஆனால் அந்த பலி ஒரு சிறந்த பலியாய் மாறவே இல்லை. எப்போ ஒரு பலி நிறைவடையும் அப்படின்னா, எல்லா பாவங்களுக்காக தான் அறிந்து மரிக்கும் பொழுதுதான் அந்த பலியின் முழுமை அடையும். அந்த முழுமையை கல்வாரி சிலுவையில் இயேசு நிறைவேற்றி முடிக்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது முடிந்தது என்று சொல்லி ஜீவனை கொடுத்த உடனே தேவாலயத்தின் அந்த திரைச்செலிகள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக அந்த புல்ஃபீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது, நீங்கள் யாரும் ஏற முடியாது. நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்களும் எடுத்தோம்லாம் இங்கே உள்ளே ஏற முடியாது. ஏன்னா எங்கள் மேலே ஏதாவது ஒரு பாவ கரைகள் இருந்துச்சுன்னா எங்கள் கதையை ஆண்டு என்ன பண்ணிடுவோம்? யார் முடிச்சிருவா? பிதாவாகிய தேவன் முடிச்சு விட்ருவார். அப்புறம் அவ்வளோதான், கட்டி தான் என்ன பண்ணுவாங்க? இழுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கர கண்டிஷன்லாம் இருந்தது. இந்த கண்டிஷன் எல்லாம் ஆண்டவர் மாற்றி அந்த நடுவாக இருந்த அந்த திரைச்சிலையை தேவன் கிழித்து, இனி யாருனாலும் என்ன செய்யலாம்? என்னுடைய சமூகத்திற்கு வரலாம் என்று அந்த தேவாலயத்தில் இந்த திரைச்சிலைகள் கிழிக்கப்படுகிறது. ஆமேன். இன்றும் உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தைரியமாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் தான். ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் வேலையை யாரும் செய்யறதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் மினிஸ்ட்ரி மேன், எல்லாரும் பாஸ்டர்ஸ், எல்லாரும் இவாஞ்சலிஸ்ட் தான். நீங்கள் செஞ்சீங்கன்னா ஊழியக்காரர்களா கர்த்தர் உங்களை மாற்றுவா. இந்த இடத்துக்கு யாருனாலும் வரலாம். ஆனால் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா?
நான் தேவனுக்காக செய்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? அதை நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவாலயத்தின் திரைச்சிலைகள் கிழிக்கப்படுகிறது. பல ஜனங்கள் கிழிக்கப்படும் பொழுது பிரமித்து, பூமி நிலநடுக்கங்கள், நில அதிர்ச்சிகள்லாம் வருது. அப்படியே பிரமிச்சு அதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கடைசியாக இவர் மரித்து விட்டாரா என்பதை ஒரு மனுஷன் இப்போ ஈட்டியை வச்சு என்ன பண்ணுறான்? இப்போ டெஸ்ட் பண்ணுறான். எங்கே குத்துறான்? அவருடைய விழாவிலே குத்துகிறான். அந்த விழாவில் குத்துன மனிதனுக்கு ஒரு சம்பவம் உண்டு. அவனுக்கு கண் தெரியாதான், ஒரு கண் மாத்திரம்தான் அவனுக்கு தெரியும். அப்போ இந்த விழாவில் குற்றப்படும் பொழுது இரத்தமெல்லாம் போக கடைசியில் என்ன வந்துச்சு? அதிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீர் அவனுடைய கண்களில் பட்ட உடனே என்ன ஆச்சா? அவனுடைய கண் பார்வை அடைஞ்சிட்டான். அவன் அங்கேயே முட்டி போட்டு அவன் கதறி அழுது, இவர் யார்? இவர் உண்மையுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அங்கே அவன் அந்த இடத்துல அவன் மனம் திரும்புகிறான். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை குத்திருக்கலாம், குத்திட்டீங்களே, உங்களை ஆண்டவர் ஒரு நாள் விடவே மாட்டார். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரை மறுதளித்தாலும், நீங்கள் கைவிட்டு போனாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். பேதுரு எத்தனையோ அவன் மறுதளிச்சுட்டு போனாலும் கூட அவன் ஆண்டவர் மீது ஒரு அன்பு வைத்திருந்ததுனால அவனை கடைசி வரைக்கும் ஆண்டவர் கைவிடலை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் மீண்டுமாக அவனை தேவ சமூகத்தில் இணைக்கும். ஆமென். ஒரு பிள்ளையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நீங்கள் கண்டிக்க முடியும், அடிக்க முடியும். அடித்தா திருந்தோம். 20 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா கேட்குமா அந்த பிள்ளை? திருப்பி உங்களை அடிக்க நிற்கும். ஆனால் நீங்கள் அன்பாக சொல்லி பாருங்கள், சின்ன வயதுலேருந்து அன்போடு நீங்கள் பழக்க வச்சு பாருங்கள், உங்கள் பேச்செல்லாம் கேட்குமா? உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும். அன்பினால தான் ஒரு மனிதனை திருத்த முடியும். இந்த பயம் காமிச்சோ, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு காமிச்சோலாம் எந்த மனுஷனையும் ரசிக்க வைக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அன்பாகவே இருந்தார். இந்த இந்திய தேசத்திற்கு வந்த ஒவ்வொரு மிஷினரிகளும் ஆண்டவரை பெரிய டெரரிஸ்ட் மாதிரி காட்டலை, அவரை அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி காட்டினாங்க. ஆமேன். இங்கே பல தெய்வங்கள் இருந்தது, ஆனால் ஆண்டவரை போல அன்புள்ள தெய்வம் ஒருத்தரும் இல்லை. அவருடைய அன்பை காட்டினதுனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியா முழுவதும் எத்தனையோ கோடி ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அன்பு சிலுவையில் தேவன் உங்களுக்காக அந்த சிந்தின அன்பை நீங்கள் எண்ணி பாருங்க. இப்போ ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இதோடைய செய்தியை நான் முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், எத்தனை மணி? அவ்வளோதான், வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 38. இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனா இருந்த யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், யோசேப்பு என்னக்கூடிய ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அப்பா பேர் என்ன பேரு? இங்க ஆண்டவர் அடக்கம் பண்ண வந்தது யாரு? யோசேப்பு. ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. அதே யோசேப்பு என்ற மறுபெயர் கொண்டவர் தான் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரை மகிமையாய் அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஒரு வசனம் இருக்கு, அவர் ஐஸ்வர்யவானாக அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த அந்தரங்க சீஷனா இருந்த யோசேப்பு அந்த காலத்துல கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் அந்த காலத்தில் என்ன செய்வாங்களா, தனக்கென்று உயிரோடு இருக்கும் பொழுதே கல்லறைகளை வெட்டி வைப்பாங்க. இது அந்த கொல்கத்தாவுக்கு பக்கத்திலே அந்த சுண்ணாம்பு அந்த மலைகளை குடைந்து ரொம்ப லக்ஸுரியான ஒரு கல்லறையை தான் இறந்த பிறகு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். ஆனால் ஆண்டவர் மரித்த உடனே இவனுக்கு என்ன ஆசை வந்துட்டு, என்ன பண்ணிடணும், என்னுடைய கல்லறையில் அவரை வைக்கணும்னு சொல்லி துணிந்து போய் ஒரு பொந்திய பிளாத்தின் இடத்திற்கு போகிறான். அப்படின்னா இவனுக்குள்ள எவ்வளோ அதிகாரம் இருந்திருக்கணும், எவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கணும். அது நிறைய நீங்கள் அந்த காரியம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அவன் கணம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தவன்.
இந்த யூதர்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு யாரை பிடிக்கும்னா இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு என்னுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டான ஒரு ஆள் இப்போ எங்கே போகிறான்னு தெரியுமா? அவன் இப்பொழுது பொந்தி பிலாத்துன்னு அரண்மனைக்குள்ளே போய் அந்த இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு வாழ்க்கையாக இருந்தால் ஆண்டவர் நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். நீங்கள் நிற்கக்கூடிய இடம் அற்பருக்கும் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு நிறுத்துவார். ஆமென். இந்த யோசேப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய திகில், எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் தான். அந்த நேரத்தில் போய் ஆண்டவரை அடக்கம் பண்ணும்படியாக, தன்னுடைய கல்லறையில் ஆண்டவரை கொண்டு வைக்கும்படியாக ஆண்டவரை அவன் கேட்கிறான். துணிந்து போய் அவன் கேட்கிறான். பிலாத்து அதை கேள்விப்பட்டு இவ்வளவு சீக்கிரத்திலேயே மரிச்சு போட்டாருன்னு சொல்லி இன்னும் அவர் துக்கம் அடைந்து அதை வெரிஃபை பண்ணின உடனே ஆண்டவருடைய சரீரத்தை கொடுக்குறான். அந்த சரீரத்தை நல்ல அந்த பிரேத சீலைகளிலே சுற்றி அவனுடைய கல்லறையிலே கொண்டு வைக்கிறாங்க. இதை வச்ச உடனே இப்போ அங்கிருந்த ஆசாரியர்கள் வேதபாரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துட்டு அங்கே போய் திருப்பி பிலாத்துட்ட போய் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஐயா, அந்த எத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த ஏமாத்துக்காரன், நான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, 3 நாள் எந்திரிச்சிருவேன்னு சொன்னான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அவனுடைய கல்லறைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் போய் கேட்ட உடனே சரி போ, என்ன வேணா பண்ணிட்டு போன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டாரு. இப்போ கல்லறைக்கு என்ன செய்கிறாங்க? இப்போ மத்தேயு 27 62 66 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இப்போ அந்த கல்லறைக்கு பாதுகாப்பு வருது. கல்லறைக்கு பாதுகாப்பு, உலகத்திலே கல்லறைக்கு பாதுகாப்பு போட்ட ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை. உலகத்திலே திறந்திருக்கக்கூடிய ஒரே கல்லறை யாருடைய கல்லறை தான்? இயேசுவின் கல்லறை. இன்று அந்த யோசேப்பு அவனுடைய கல்லறையிலே அவன் கொண்டு போய் வைத்ததனால் அவனுடைய கல்லறை திறந்திருந்தது. இன்று உங்கள் சரீரத்திற்குள் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மரண இருள் அதை நீங்கி தேவன் விடுவிப்பார். ஆமென். உங்களுக்கு ஒரு நித்திய ஒரு விடுதலை இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதே நித்திய ஜீவன், இது அல்ல ஜீவன். நம் தேவ சமூகத்திற்கு செல்வதே ஜீவன். அவரை இப்படியாக யோசேப்பை கொண்டு தேவன் அடக்கம் பண்ணினார். தகப்பனை போல தகப்பன் பேருள்ள ஒருவர் வந்து அவரை அடக்கம் பண்ணி, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. தகப்பன் தாயை காட்டிலும் அவருடைய அன்பு மேலானது. அதான் இன்னொரு வசனம் இருக்கு, அவர் ஆதியும் அவரே அந்தமும் அவரே. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிறப்பும் இயேசு தான், உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் இயேசு தான். இப்படியாக அவருடைய சம்பவங்கள் நிறைவடைகிறது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆசீர்வாதம் இவ்வளோதானா? அல்லேலூயா. இது இன்னொரு 20 நாள் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, இன்னையோட உனக்கு என்ன ஒரே நாள் ஃபுல் டைம் தரேன், எல்லா செய்தியும் என்ன பண்ணிடு, கொடுத்து முடிச்சிரு அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் இன்னும் என்ன பண்ணுவோம், நம்ம டீப்பாய் அவருடைய சம்பவங்களை நாம் தியானிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டேன். அதனால் மன்னித்து கொள்ளுங்க. இப்போ உயிர்த்தெழுதலுடைய காரியங்களை நாம் ஈஸ்டர் தினத்தை என்று, அதனால் இல்லாட்டி அதுக்கு பிறகு வருகிற அந்த 3 நாட்களில் நாம் அது ஒரு 2 நாள் சப்ஜெக்ட் தான், அதை தியானித்து நாம் முடிப்போம். இது வரைக்கும் நீங்கள் நோட்டில் எழுதியிருந்தீங்கன்னா பத்திரமா வைங்க. யாராவது நோட்டில் எழுதினீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவேன், நான் கேட்பேன். எழுதியிருந்தவங்க கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. காமிங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எழுந்து நிற்போம். ஜெபத்திற்காக இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நடத்துதலின்படியே இந்த நாள் ஒரு குருத்தொலை ஞாயிறாக இருக்கிறபடினாலும் நல்ல அருமையான கர்த்தருடைய சத்தியங்களை நீங்கள் கேட்டீங்க. ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா உமக்கு நன்றி. அப்பா கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமுடையவரே, மகிமையுடையவரே, மகத்துவமுடையவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலும் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குருத்தொலை ஞாயிறிலே காலை பவனியாய் வந்த ஜனங்கள் மீண்டும் இன்னைக்கு வந்து உடைய சிலுவையின் வார்த்தைகள் சத்தியங்களை எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் காத்திருந்த உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காத்திருப்பையும் நீங்கள் ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வந்து நீண்ட நாள் நெடுங்காலம் ஆண்டவரே காத்திருத்தது அந்த இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்பெல்லாம், நீண்ட நாள் காத்திருந்து ஜபிக்கிற ஜபங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நாளை தினத்திலிருந்து அந்த ஹோலி வீக் பரிசுத்த வாரம் எனக்கூடிய ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மாலை ஆராதனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய, சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ஆண்டவரே போதகர் ராஜரத்னம் அவர்களுடைய சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் ஈஸ்டர் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ மகிமையின் கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள்